சிவகங்கை மாவட்டம் ராஜகம்பீரம் கிராமத்தில் பள்ளி சிறுமி மூதாட்டி என 7 பேரை கடித்து குதறிய வெறி நாய்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. தற்போது 7 பேரின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? அந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ளது ராஜகம்பீரம் கிராமத்தில். இந்த கிராமத்துல இன்று பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 7 பேரை வெறிநாய் கடித்துள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா காலையில பள்ளிக்கு தனது 13 வயது சிறுமியை அழைத்து செல்லும் பொழுது அந்த வெறிநாய் ஒன்று கடித்து கொண்டுள்ளது. அந்த நாயிடமிருந்து தனது குழந்தையை காப்பாற்ற முற்பட்ட பொழுது அந்த அம்மாவையும் குழந்தை கடித்துள்ளது. உட்பட 7 பேரை கடித்துள்ளது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப 6 பேரு மானாமதுரை அரசு மருத்துவமனையில தற்போது சிகிச்சை பெற்று வராங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மூதாட்டி 70 வயது மதிப்பிட்ட பூமியில் என்ற மூதாட்டி அவங்களோட தொண்டையில அந்த வெறிநாய் கொடூரமா கடித்து கொதறிக்குது. இதுல பாத்தீங்கன்னா ரத்தம் அப்படியே ரொம்ப நிறைய போயிருக்கு. நீங்க காட்சிகளை பார்க்கலாம். அந்த ரத்தமா ரொம்ப கொடூரமா நாய் கடிச்சு கொதறி இருக்கு. இப்ப அவங்க மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. பெருநாய்கள் இந்த வெறிநாய்கள் என்பது பெரும்பாலான நாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. சாலையில அதுல இருக்கிற நாய்கள பெரும்பாலான நாய்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கு. சில நாய்கள் வெறிப்பிடிச்சும் திரிகிறது. தொடர்ந்து இதை பத்தி மக்கள் புகார் கொடுத்தாலும் நகராட்சி நிர்வாகமோ ஊராட்சி நிர்வாகமோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அது ஒரு மேம்போக்காவே விட்டு விடுறாங்க. தொடர்ந்து நாய்கள் கடித்து வருவது இது ஒரு சாதாரணமா நடக்கிற விஷயமா போய்கிட்டு இருக்கு. தற்போது இப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நாய்களை உடனடியாக அகற்ற வேண்டும், இதை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதற்கு மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி கிராம மக்கள் உட்பட நகராட்சி மக்கள் படுகிற அனைத்து பொதுமக்களுமே கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.